வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி எதை பற்றி உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன்னா, ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு பழத்தை பற்றி தான். அந்த பழம் பேர் நோனிப்பழம். நோனிப்பழத்தை நம்ம ஊர்களெலாம் அது ரொம்ப அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம் நம்மலாம். ஆனால் அதை நான் நெட்டில் சர்ச் பண்ணேன். அதனுடைய விலை என்னன்னு 700லேருந்து 1400 வரலும் போட்டுக்கிறாங்க. அப்படிப்பட்ட நோனிப்பழம் ஒரே நாற்று அடிக்கும். அந்த நாற்றத்தினாலும் அதனுடைய சத்து, அதில் மாவு சத்து இருக்குது. அது வைட்டமின் சி, இரும்பு சத்து, சோடியம், இப்படி அந்த 100 கிராம் அந்த பழத்தின் சாதத்தில் 34 கிராம் வைட்டமின் உள்ளதான். பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுதான். இந்த நோனிப்பழம் வயிற்று புண்ணை குணப்படுத்துதான். அதுக்காக மிக்சியில் போட்டு, ஒரு பழத்தை போட்டு மிக்சியில் அப்படியே விதையோடு அரைக்கணும். அரைச்சி அதை தேங்காய் பால் விட்டு சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம்னா, வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தோம்னா வயிற்று புண்ணு சரியாயிடுமா. இந்த பழத்தை 1 கிலோ பழத்தை ஒரு ஓட்டையான ஒரு பாத்திரத்தில் போட்டு, கீழே ஒரு நல்ல பாத்திரம் போட்டு மூடி வச்சிடணுமா. அப்படி மூடி வச்சுட்டா 1 மாதம் ஆனாலும் அது கெட்டு போகாதான். அந்த பழம் அதுலேருந்து சாறு வடியுது இல்லையா, அந்த சாறில் ஒரு 100 கிராம் சாறில் 1 லிட்ரு தண்ணி விட்டு நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே குடிக்கலாமா. அப்படி குடிச்சின்னு வரக்குள்ள நமக்கு எந்த நோயும் நம்ம கிட்ட வராதான். கேன்சரை கூட, அந்த கேன்சர் செல்களை கூட அழிச்சிடுமா அது. அப்படிப்பட்ட பயனுள்ள பழம் அது. அந்த பழத்தை நம்ம உடல் சூட்டை குணமாக்குமா, கண் பார்வைக்கு நல்லதான், உடல் வலி, பல பிரச்சனை, தலைவலி, இப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம விட்டு அது போயிடுமா அந்த பழத்தை. ஆனால் அதை அவ்வளோ 700 1400 கொடுத்து வாங்குகிற அளவுக்கு நமக்கெல்லாம் நம்மளை போல நடுத்தர இருக்கிறதுக்கெலாம் அது வசதி கிடையாது. ஆனால் அந்த செடியை வாங்கி நட்டோம்னா, செடி தான் வாங்கி நடணும் இல்லை, அந்த பழம் கிடச்சிதுன்னா அந்த விதையை எடுத்து அப்படியே மண்ணில் போட்டு மூடி வச்சுருங்க. அது அழகாக செடியாக வளர்ந்துடும். ஒரே வருஷத்தில் உங்களுக்கு அது பூ பூத்து காய் காய்ச்சி பழமாயிடும். நீங்களும் அதே மாதிரி ஒரு பழத்தை வாங்கி போட்டு, எங்கேயாவது உங்களுக்கு கிடச்சிதுன்னா போட்டு, விதையிலேருந்தே ஒரே வருஷத்துலும் பலன் கொடுக்கும். அந்த பழத்தையும் செடியும் நான் அந்த 1 வருஷத்தில் முளைஞ்ச செடியும் உங்களுக்கு காமிக்கிறேன், பழத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி போட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு அதை ஜூஸாக கொடுத்து, நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி சொந்தங்களே.